ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் குழம்பு செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, கணவன் சமையல் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கும் கணவன்மார்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்கிறோம். மீன் குழம்பு செய்முறை குறிப்பு. மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, நல்ல மீன் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனை வாங்கி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மீனை ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். நாங்கள் இந்த மீன் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். மதுரையில் மீன் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. அங்கே போனீங்கன்னா மொத்த ரேட்லேயும் சில்லறை ரேட்லேயும் உங்களுக்கு கம்மி ரேட்டாகவே கொடுப்பாங்க. மீன் வாங்கிட்டு மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே கட் பண்ணுறதுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 20 ரூபா அப்படின்ற முறையில் அமௌண்ட் வாங்கி நம்மளுக்கு மீன் கட் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கின மீன் விரால் மீன். இந்த மீனை வாங்குறது முக்கியம் இல்லை, அதை கரெக்டான முறையில் சுத்தம் செய்யும். நல்லா தரையில் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெட்டவே செய்யணும். வெட்டிட்டு இந்த மீனை க்ளீன் பண்ண முடியாது மக்களே. விரால் மீன் ஒரு கிலோவுக்கு 80 ரூபா வாங்குவாங்க. கிலோவுக்கு 80 ரூபா எதுக்கு வாங்குவாங்க? மீனோட ரேட்டு கிடையாது, கட் பண்ணுறதுக்கு. விரால் மீனை கட் பண்ண கிலோவுக்கு 80 ரூபா. நாங்கள் மீன் வாங்க போகும்போது டைம் கரெக்டாக இரவு 12 மணி. மீனை வாங்கிட்டு கட் பண்ணி அங்கேருந்து வரப்போ மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்படியே மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எனி டைம் டீ கடை திறந்துருக்கும். அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் மணி 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். வந்த உடனேயே நாங்கள் மீனை குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வக்கனையா சமைச்சு கொடு மாமா, நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் ஆமா மாமா மாமா. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், இது எல்லாம் மீன் குழம்புக்கு தேவைப்படுகிற பொருட்கள். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க மக்களே. என்ன ப்ரோ குழம்பு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டம்மா வைக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. பாரதி கண்ட புதுமை பெண் தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் இல்லையா? அந்த கண்களில் தூக்கம் வந்தால் உடனே தூங்க வச்சிடணும். கண்ணை விழிக்க வச்சு நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா மக்களே? நான் உண்மையாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட எப்போவுமே பொய் இருக்காது. நாங்கள் மீன் குழம்பு சமைக்கும் போது மணி 2:30 மணிக்கு தான்